அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில தியரிஸ் ஆஃப் சோசியல் மூவ்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். அதாவது எல்லாத்துக்குமே ஒரு தியரிஸ் இருக்கும். பொதுவா தியரிஸ் என்பது ஹைபோதேசிஸ். அப்போதுனா ஒரு அனுமானம்னு வச்சுக்கங்களேன். அனுமானம். அது இப்படித்தான் இருந்தா அது இப்படிதான் இருக்கும். ஒரு செட் ஆஃப் மைண்ட்ல தியரிஸ் வர வச்சுதான் அதை வச்சு ஒரு 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 பேட்டர்ன். இது இப்படி ஒரு பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பொதுவா தியரிஸ் அப்படின்னா ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் பிரகாரம் தான் இது நடந்தது அப்படின்றதுக்காக ஒரு விதம். ஏற்கனவே டைப்ஸ் பார்த்துருப்போம். ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஃபார்மேஷன் பார்த்துருப்போம். அந்த மீனிங் பார்த்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா தியரிஸ். எதுக்கான தியரிஸ் அப்படின்னா ஏற்கனவே ரியலைஸ் பண்றோம். நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு முறையிலையும் ஏற்கனவே இருந்ததை பாத்தீங்க அப்படின்னா நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸை இழந்துகிட்டு இருக்கோம். வாய்ப்பை இழந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது மாதிரியும் இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் கல்ச்சர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி இன்னும் மாத்தணும் அப்படின்ற மாதிரி இந்த தியரிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் எம்எஸ் எம்எஸ் ராவ் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த தியரிஸ் வகைப்படுத்துறாரு. யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வகைப்படுத்தி ஏற்கனவே இருக்கு. வேற வேற ஆளுங்க தியரிஸை பத்தி சொல்றாங்க. அவருடைய சோசியல் மூவ்மெண்ட் இன் இந்தியா புக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த தியரிஸ் பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ரிலேட்டிவ் deprivation theory. deprivation theory. இது சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்கூஃபர். 1949. ஸோ இயர் முக்கியம் இல்லை. இதுல என்ன ரிலேட்டிவ் டிப்ரேஷன் கம்பேர். ரிலேட்டிவ் அப்படின்னாவே நம்ம அதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கம்பேர். டிப்ரிவேஷன் என்னது? அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம பாதிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மீனிங்ல நம்ம கொள்ளணும். பொதுவா இத தேரியில என்னன்னா நம்ம இப்ப ஃபீல் பண்றது அது டிப்ரிவேட் ஆயிட்டோம், நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தாழ்மை நிலை இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். அது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நிலைமையில இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறோம் வேற லெவலுக்கு மாறணும், வேற பண்ணணும். ஆனா ரியாலிட்டி பாத்தீங்க அப்படின்னா ரியலைசேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை டு நாட் மேட்சே ஆகாதுங்க. டு நாட் மேட்ச். நம்ம எதிர்பார்ப்பு நிறைவடைந்து விடுகிறதா என்பதெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர், சோசியல் அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த சோசியல் அமைப்பு ரொம்ப ரொம்ப ஏன் முக்கியமானதுன்னா அது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஜாதிய பிரச்சனைகள்ல நம்ம பாக்குறப்போ, ஒரு அணுகுறப்போ, ஒரு கேஸ்ட் ப்ராப்ளத்தை பாக்குறப்போ, இல்ல ஏதாவது ஒரு பாவர்ட்டி நிலையில பாக்குறப்போ அந்த சோசியல் ப்ராப்ளத்தை நம்ம பாக்குறோம். நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி நம்ம நிறைய சொல்லலாம். உழைக்கும் திறன் கம்மியா இருக்குன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகள் சுரண்டுறாங்கன்னு சொல்றா. உயர்ந்த வர்க்கம் தாழ்ந்தவர்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற நிலைமையெல்லாம் நம்ம பேசலாம். தட் இஸ் அ நெசசரி கண்டிஷன்ஸ். ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸுக்கும் நம்மளுடைய அது தட் இஸ் வாட் ரியலைசேஷன். வி ஆர் நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் இஸ் வாட் நெக்ஸ்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எதிர்பார்ப்பு பாத்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு? டஸ் நாட் மேட்ச். சஃபிஷியன்டா இல்ல அப்படின்னு பார்க்கணும். சஃபிஷியன்ட், நாட் சஃபிஷியன்ட். அதுவும் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்கணும். எதிர்பார்ப்பு இப்படி வேற மாதிரி இருக்கு. ஸோ கண்டிஷன் நெசசரி பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் ரிலேட்டிவ்லி நாட் மேட்சிங். ஸோ பொதுவா இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்கு, டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு. நம்ம பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம்? டெவலப்பிங் கண்ட்ரில இருக்கோம். ஸோ அண்டர் டெவலப்டு ஒரு கண்ட்ரில இது மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்படும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம இதை தான் சோசியல் மூவ்மெண்ட்ல பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரீஃபார்ம் மூவ்மெண்ட்லாம் பார்த்தோம். ஏற்கனவே ஒரு சோசியல் கண்டிஷன் இருக்குன்னா அதை உடைத்து கொண்டு ஒரு சமூக இயக்கமாக மாறுவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம்.
அப்போ இந்த மாதிரி அண்டர் டெவலப்டு கண்ட்ரில வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மாஸ் மூவ்மெண்ட் வந்து நடக்குதுன்னு பாக்குறோம். ஒரு ரெவல்யூஷன் புரட்சி வந்து நடக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மக்கள்லாம் புரட்சி, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்யன் புரட்சி, இந்த மாதிரி வந்து அமெரிக்கன் புரட்சி எல்லாம் பார்த்திருக்கோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நிறைய ரெவல்யூஷன், அர்பனைசேஷன் வருது, பிரச்சனைகள் வருது, புரட்சி வருது. சோ அந்த மாஸ் மூவ்மெண்ட் ஒரு இந்தியன் மூவ்மெண்ட்ல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனால ஒரு புரட்சி வருது. ஸோ ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரி. இந்த ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன நினைச்சாலும் சுதந்திர போராட்டம் வந்து கிடைக்கும் போது இங்க வந்து கம்பேர் பண்ணலாம். ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் நம்ம டெப்ரிவேட்ல இருக்கோம். ஸோ இருந்திருந்தோம் பிரிட்டிஷ்காரங்கள்ல. அப்போ வந்து வெளிநாட்டுல இருக்கிற சுதந்திரத்தை வந்து பாக்குறோம். அந்த நாடு எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் அடைந்து இருக்கிறது, எப்படி எல்லாம் மக்கள் வந்து உயர்ந்திருக்கிறார்கள், டெவலப்மெண்ட் ஆயிட்டாங்க. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காந்தியடிகள் என்ன எங்க இருந்தாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாரு. அங்க ஃபைட் பண்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியாகிரகத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. அது நிறைய சக்சஸ் கிடைக்குது. ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இடையே நிறைய சக்சஸ் வந்து கிடைச்சு, சோ அதன் மூலியமாக நிறைய டெவலப்மெண்ட் வந்து அதை வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நம்ம நாட்டுக்கு எல்லாம் பாக்குறோம். நம்ம நாட்டுல பாக்குறோம். அந்த காந்தியடிகள் வெளிநாட்டுல போயிட்டு அவ்வளவு சக்சஸ் பண்றாரு. அவரு இங்க வராரு. அத வந்து ஃபாலோ பண்றான். நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் ரீஃபார்ம் பண்ணு, அத பண்ணு, இத பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பான். கேட்கல. ஆனா அங்கிருந்து ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தான். அது இங்க கம்பேர் பண்றான். அவர் அங்க பண்ணியிருக்காரு, வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னு ஒரு கிரேஸ். அந்த கிரேஸ் ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன், நெசசரி கண்டிஷன், எக்ஸ்பெக்டேஷன் அங்க போகுது. அந்த அந்த மாதிரி ஆயிட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வரோம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன் தியரி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னதுதான். வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின் தியரி. செகண்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டெயின் தியரி அப்படின்னு பார்க்கணும். ஸ்டெயின்னா தெரியும். நம்ம வந்து கஷ்டப்படுறது பொதுவா வந்து ஸ்டெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுமல்சர் இந்த தியரியை வந்து கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா சுமல்சர் 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 எஸ்சிஆர் சுமல்சர் 1962ங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாம்ஸ் நாம்ஸ்னாவே என்ன, நாம்ஸ், வேல்யூஸ், அப்புறம் வந்து மொபைலிட்டி, இது எல்லாமே என்னங்க நம்மளுடைய கஸ்டம்ஸ், நம்ம கல்ச்சரோட கூடிய பாண்டா இருந்தது. நாம்ஸ்னா என்ன, நாம்ஸ் வேல்யூஸ் நம்மளுடைய ஒரு இந்து தர்ம பிரகாரம், முஸ்லீம் தர்ம பிரகாரம் ஏதாவது நடக்கணும், இல்ல நம்ம இந்தியாவில் இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் இதெல்லாம் நடக்கணும். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரிச்சுவல்ஸ் இருக்கும். ஒரு ஜாதி சடங்குகள் இருக்கும். அதுல வந்து கட்டமைப்பு பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான செலவுகள் செய்ய வேண்டியிருக்கணும். ஒரு ஊர் இருக்குன்னா அது கட்டுப்பாடு இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள் வந்து எல்லை மீறி இருக்கும்போது மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய நிலைமையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருப்பதற்கான வழிவகைகளை இதெல்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சோ இந்த வேலையை இவன் தான் செய்யணும், இந்த வேலையை இவன் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கும்போது வேல்யூஸ் எதை வச்சு தீர்மானித்து மதிப்புகளும் மொபைலிட்டி அப்படின்ற போது நம்ம வந்து ஒரு பெரிய டாபிக் ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கோம். ஒருத்தன் மேலேறுவதும் சரி, கீழ் டவுன் ஆகுறதும் சரி, அவனுடைய உழைப்பை சார்ந்ததும் இருக்கிறது, பிறப்பை சார்ந்ததும் இருக்கிறது. பிறப்பை சார்ந்தது என்றால் அவன் வந்து அதே தான் இருக்கணும். தட் இஸ் த அஸ்கிரிப்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம். நம்ம ஸ்டேட்டஸ் நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல சொல்லியிருப்போம். அஸ்கிரிப்ட் ஸ்டேட்டஸ், அச்சீவ்டு ஸ்டேட்டஸ் சொல்ல அந்த மொபைலிட்டி வந்து இருக்காது. ஸோ கேஸ்ட் அஸ்கிரிப்ட் ஸ்டேட்டஸ்ல அவன் அந்த ஜாதி தான் என்று பிறந்து விட்டால் அதே தான். அது மாற்றம் இருக்குமா? இருக்காது. ஆனால் ஒருத்தன் படித்தான்னா அது அப் யார்ட்ல போலாம். அதே மாதிரி ஒருத்தன் பணக்காரன் பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா டவுன் யார்ட்ல வந்துடலாம். அதான் மொபைலிட்டி. வேற என்ன, வேல்யூஸ், மதிப்புகள், நாம்ஸ், இது எல்லாமே நம்முடைய கல்ச்சரை பிரதிபலிக்கிறதாக இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும்போது ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்புல இருக்கு. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர், ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புல வந்து பாத்தீங்கன்னா மக்களை அடக்கி வைக்கும் போது ஒரு திமிராயி ஒரு ட்ரிகர் ஆகி அந்த மூமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண கலெக்டிவ் பிஹேவியர், எல்லாருடைய கலெக்டிவ் பிஹேவியர் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மூமெண்டா கன்சிடர் ஆகி ட்ரிகரிய மூமெண்ட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஸோ இந்த மூமெண்ட்லாம் எல்லாமே ஒரு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா டக்குன்னு மூமெண்ட் ஆகி வெடிச்சு வந்துடும், அவ்வளவு. ஸோ இதை வந்து ஸ்ட்ரெயின் தேரி அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவிட்டலைசேஷன் தேரி. ரிவிட்டலைசேஷன் தேரி இது என்ன, இது யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா வாலஸ், 1956. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் ரா வந்து
இதெல்லாம் அடிக்கி சொல்லியிருப்பாரு இந்த புக்ஸ்ல. இவங்க வந்து இந்தந்த தேதிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் என்னன்னா டெவலப் பண்ணோம். ஏற்கனவே ஒரு சொசைட்டி இருக்குது. அந்த சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. அது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எல்லாருக்கும். நம்ம வந்து ஒரு இந்த இந்து முறையை ஃபீல் பண்ணும்போது நம்ம டிஃபெண்ட் பண்ணுவோம். நம்ம எங்களுடைய கல்ச்சர் வந்து சூப்பரு. நம்ம வந்து மொட்டை போடுறதும் சரி, பட்டை அடிக்கிறது, கொட்டை வைக்கிறது, இந்த கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அந்த டெலிபரேட்டா வந்து நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மூட நம்பிக்கைகளை வந்து ரிவிட்டலைஸ் பண்ணி, இது வந்து நம்ம வந்து இதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி என்ன பண்றது? டிஃபெண்ட் பண்ணி, இல்ல இன்னும் கொஞ்சம் ஏதாவது எஃபோர்ட் பண்ணி அத மாத்த முடியுமா? அத வந்து நல்லா மெருகேற்றி, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ட உருவாக்குறது தான் இந்த ரிவிட்டலைசேஷன் தியரியுடைய வேல்யூஸ். ஸோ பொதுவா இதனுடைய ஒரு 4 பேஸஸா பிரிச்சுக்கிறாங்க. இந்த ரிவிட்டலைசேஷன் தியரி வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேஸ் அப்படின்னாக பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும். இது கல்ச்சுரல் ஸ்டெபிலிட்டி. கல்ச்சுரல் ஸ்டெபிலிட்டி. அடுத்து பார்த்தா இன்கிரீஸ்டு இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட். தனி மனிதனுடைய இண்டிவிஜுவலுடைய ட்ரஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு. ஏன்னா இதுதான் அது நம்மளுக்கு தான் சிறந்தது, நம்ம பண்றதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி வருது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரல் டிசார்ஷன் அண்ட் டிsillusionment. டிசார்ஷன் டிsillusionmentனா நம்ம அதாவது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்ல வருது. வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவிட்டலைசேஷன். அதான் தேரி பேரே வந்து சாரி ரிவிட்டலைசேஷன். தேரி பேரு ரிவிட்டலைசேஷன். ஸோ கல்ச்சுரல் ஸ்டெபிலிட்டிக்கு இன்க்ரீஸ் இண்டிவிஜுவல் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க? நம்ம தான் சிறந்தது போகுது அந்த மாதிரி இருக்கும்போது, அது ஒரு மாயை வந்து என்ன பண்றாங்க? ரிவிட்டலைஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து என்னது? அது ஒரு டிஸ்சாட்டிஸ்பேக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்றாங்க. ஸோ ப்ரோக்ராம் வந்து அது என்னவாக மாறுகிறது? ஆக்ஷனாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கணும். ஸோ டிஸ்சாட்டிஸ்பேக்ஷன் உருவாகி சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் உருவாக்கி அதை ஆக்ஷனா கொண்டு வந்துறாங்க. இதுதான் ரிவிட்டலைசேஷன் தியரி. இந்த ஆக்ஷன் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களை சொல்லித்தரும். அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த மதத்தை பின்பற்றுகிறார்களோ அதற்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் கொடுக்குது இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்க. இதுதான் வந்து ரிவிட்டலைசேஷன் அதாவது ரிவைட்டலைசேஷன் தியரி அப்படி ரிவைவலிஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதாங்க. இதை வந்து தேரியை பத்தி எம்.எஸ்.ஏ. ராவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தியரிலாம் என்ன சொல்லுதுன்னா, ஸோ இதெல்லாம் இந்த பெஸ்ட் எது அப்படின்னா ரிவிட்டலைசேஷன், அதாவது ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் தியரி தான் பெஸ்ட்ன்றார். ஸோ வந்து இந்த இதெல்லாம் ஒரு 3 தியரியை வந்து எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிட்டு எம்.எஸ். ராவ் தன்னுடைய சோசியல் மூமெண்ட்ஸ் புக்ல இந்த ரிலேட்டிவ் டிப்ரிவேஷன் தியரி தான் வந்து சிறந்தது. ரிலேட்டிவ் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா? ரிலேட்டிவ் டெப்ரிவேஷன். மற்றது இன்னொருத்தர் பார்த்துட்டு இன்னொருத்தர் பண்றது, அதுதான் கம்பேர் பண்ணி பண்றது. அது மாதிரி ரியலைசேஷனுக்கும் எக்ஸ்பெக்டேஷன். அது ரியலைசேஷன் எக்ஸ்பெக்டேஷன். அது எக்ஸ்பெக்டேஷன் எங்கிருந்து வரும்? வெளியூர்ல இருந்து வரும், வெளிநாட்டுல இருந்து வரும், வேற அறிவியல இருந்து, வேற கண்ட்ரில இருந்து வரும். அதுதான் இங்க வந்து இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவா எப்படி இருக்குன்னா ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனால சேஞ்சஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? மோட்டிவேட் வரும். பீப்புளுக்கு வந்து மோட்டிவேட் வரும். ஸோ வந்து அது இஷ்யூ ஆகி பீப்புள் அரவுண்ட் கிட்ட எல்லாமே என்ன ஆகும்? அவங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே ஒரு ரிலேட்டிவ் டிப்ரெஷன் எக்ஸ்பெக்டேஷன் பண்றான். அதை வந்து சொல்லி 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 எக்ஸ்பெக்டேஷன் பண்றான். அதனால என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாயுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதனால வந்து நம்ம தற்போது இருக்கின்ற காலத்துல சோசியாலஜி இந்த காலத்துல இந்த ரிலீஜியன்லயும் சரி, கேஸ்ட்லயும் சரி நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அனைவருமே போராடுகிறாங்க. ஒரு பக்கம் ஜாதி வேண்டாம், இன்னொரு பக்கம் ஜாதி இருக்கணும். அதுல வந்து சிறந்ததாக அதாவது வேற ஏதாவது சிறந்த முறையில அதை ஒழுங்குபடுத்தணும்னு வந்து பாக்குறவங்க ஒரு கோஷ்டி. இல்ல சுத்தமா வேறவே வேண்டாம் என்று சொல்வதும் ஒரு கோஷ்டி. ஸோ இந்த தியரிஸ் என்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். நமது ஆரிய சமாஜ் மூமெண்ட்டும் சரி,
அதுல வந்து நம்ம பிரம்ம சமாஜினுடைய மூவ்மெண்ட்டும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தியரீஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இந்த தியரீஸினுடைய பர்ட்டிகுலர் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் சோசியல் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி எந்தெந்த மூவ்மெண்ட் எந்த வகையை சார்ந்து, எதற்காக நடந்ததுன்னு பார்த்திருப்போம். இந்த தியரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவராலா ரிலேட்டிவ் கம்பேர் பண்ணி வந்தது, மக்கள் கஷ்டப்பட்டு வந்தது, ஏற்கனவே இருக்கிறத புதுப்பித்து வந்தது அப்படின்றது தான் இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மீனிங் கொள்ளணும். ஸோ இன்னொரு வீடியோல நல்ல முறையில நம்ம சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.